இங்கு மலரட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும் சமூக நீதி வெல்லட்டும் மலரட்டும் மலரட்டும் மனிதநேயம் இங்கு மலரட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும் சமூக நீதி வெல்லட்டும் மனிதநேய மக்கள் கட்சி தமிழகம் எங்கும் பரவட்டும் சோதனை கண்ட தமிழக மக்கள் சாதனை காண உயரட்டும் சரித்திரம் இதனை எழுதட்டும் சாதனை காண உயரட்டும் சரித்திரம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கேன். ஆனா நான் உங்களுக்கு நீங்க சொல்ற விஷயங்கள் அனைத்துமே நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சு தரக்கு நான் இருக்கேன். ஆனா எனக்கு உறுதுணையா பக்கபலமா பல விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க திமுக சேர்ந்த மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி. எவ்வளவு விஷயங்கள் ஏன்னா உங்கள்கிட்ட நான் அதை சில விஷயங்களை சொல்றது கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஒரு பார்மாலிட்டிக்கு இந்த சாலக்குளம் இங்க இருக்கிற இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மும்மத மக்கள் இருக்காங்க. அதுல இந்துக்கள்ல அடிப்பட்ட மக்கள் ரொம்ப லோவான வசதி கம்மியா உள்ள மக்கள்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனா அவங்களாம் வாழ்வாதாரம் என்ன ஒரு இதா இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணாங்கன்னா அந்த வீடை எதா இருந்தாலும் அவங்களுக்கு வேற பக்கம் இருக்கக்கூடிய தன்மை எதுவும் இல்லை. ஆனா இந்த இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சி ஃபுல்லா அவங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்கள்கிட்ட நான் சொன்னாலும் உங்களுக்கு அது அப்ப அந்த நேரத்தில் இது பண்ணியிருக்காரு. அவங்க ஃபுல்லா ஈடுபட்டு அதை என்ன வழிகள் பண்ணணும் ஐக்கிய ஜமாத் வரை பேசப்பட்டுள்ளது இது. ஏன்னா இது கம்ப்ளீட்டா இது பண்ணுனது தப்பு இது பண்ற மாதிரி. ஏன்னா இருந்தாலும் நான் வெளிப்படை துறையில யாரும் நோட் பண்ண கண் துடைப்பா தான் பண்ணியிருக்கு. அது யாருக்கும் உங்க நம்மளுக்கு ஏன்னா இங்க உள்ளவங்களுக்கு அண்ணாங்கன்னா அது உங்களுக்கும் தெரியும். என்னால சொல்ல இது விரும்பல அந்த அளவுக்கு. ஏன்னா எம்எல்ஏ கூட்டிட்டு இங்க பார்வையிட்டு எல்லாத்தையும் பார்வையிட்டு எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. ஆனா அதுல நாளைக்கு கவுன்சிலர் இப்படி ஆனா இந்த கவுன்சிலர் சில எதுவுமே பண்ணலன்னு ஆட்டோமேட்டிக்கா உங்கள்ட்ட மக்கள்கிட்ட புகுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் என்னென்ன பண்றேன்னு ஆட்டோமேட்டிக்கா சில இது எழுதிருக்கேன். இது வரைக்கும் பண்ணுனது பேவர் பிளாக் ரோடு இந்த நான் வந்ததுல இருந்து பேவர் பிளாக் ரோடு 7 ரோடு போட்டிருக்கேன் நம்ம பகுதியில. இபி கோடு கச்சிட்டை லைனு தெரு லைனு டச் ஆகி பல தடவை கரண்ட் தெரு லைன் பைப்பு ஃபுல்லா கம்ப்ளீட்டா பீஸ் ஆகி போயிருது. இந்த ஒரே காரணத்தினால ஜேஜனார் பகுதியில 2 போலும் இது நம்ம வள்ளுவனார் பக்கத்துல இங்க உள்ள தெற்கு தொப்புல போகும் வழியில உள்ள பாலம் புதுசா கட்டுறதுக்கு ஆயத்தமா இருக்கு, பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஜேஜனார் இது வள்ளுவனார் அடிக்கடி மழை பெஞ்சு இதாகிட்டு இருக்கிறதுல அடிக்கடி மழை பெஞ்ச இடம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருந்து தண்ணி அகட்டி இருக்கேன். என்னுடைய இதுல அடிக்கடி சம்பர் கட் ஆகிட்டு இருக்கு. தெரியல அன்னைக்கெல்லாம் உண்மையில நீங்க எல்லாம் இது நைட்டு 9 மணி 10 மணி ஆச்சு. அவங்க இருக்காங்க இது சாணிக்கு அவங்களோட இன்சார்ஜ்ல நைட்டு 12 மணி 10 மணியா இருந்தாலும் அந்த லைனை ஃபுல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு அன்னைக்கு 2 நாளா கரண்ட் இல்லை. பைப் லைனு அங்கங்க உடஞ்சதை உடனே சரி பண்ணி கொடுத்துருக்கேன். என்கிட்ட தவுள் எந்த தவுள் வந்தாலும் உடனே அட்டன் பண்ணி அதுக்கு உள்ளதை எந்த வழியில இருந்தாலும் செஞ்சு கொடுத்துருக்கேன். அடிக்கடி கரண்ட் இதுல லாரிகள் போய் எல்லா வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் வீட்டு கரண்ட் கட்டாயி போயிருக்கு, உடனே சரி செஞ்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா மொத்தம் 6 இடத்துல நம்ம ஈபியோட கம்பி கட்டாயி வந்திருக்கு. அந்த 6 இடத்துலயும் சரி செஞ்சு கொடுத்துருக்கேன். நைட்டும் பகலும் பார்க்காம கேணிகளை தெற்கு தோப்புல உள்ள கேணிகள் 2-3 கேணிகள் இருக்கு. அந்த கேணியை சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த ஒரு காரணத்துல என்ன ஒண்ணு, ஏன்னா இவங்க எனக்கு இந்த மக்களுக்கு நான் வெளிப்படையா சொல்லிட்டேன், எங்க பகுதி மக்களுக்கு. ஏன்னா நான் வார்டு கவுன்சிலரா இருக்கேன். இது வரைக்கும் அவங்க ஓட்டு போட்டு தான் நான் இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கேன், இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கேன். அவங்க ஆனா என்னுடைய மக்களுக்கு சில நன்மைகள் செய்யணும், நன்மை எந்த இதாக இருந்தாலும் சொன்னா செஞ்சு கொடுக்கணும் ஒரே காரணத்துல. ஏன்னா அவங்க நான் பகல் இரவு பார்க்காம எந்த டைம் வேணாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அந்த ஒரே காரணத்தினால நம்ம பகுதி மக்கள் எல்லாமே ஏன்னா நம்ம மக்கள் சேவை ஒரே காரணத்தினால உங்களுடைய பிரதி எந்த இது வரைக்கும் நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. எனக்கு நீங்க ஓட்டு போட்டிருக்கேன், நான் ஜெயிச்சிருக்கேன், நீ ஜெயிக்க வச்சிருக்கேன், இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் பேச வச்சிருக்கேன்னா நீங்களும் தான் அனைவரும் தான் காரணம். ஏன்னா அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, நான் உங்களுக்கு செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். அந்த ஒரே காரணத்தினாலதான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எந்த டயத்துல எனக்கு போன் அடிச்சாலும் சரி, நைட் 10 மணி வெளியில எங்கேயே போனாலும் பிரச்சனை இல்லை, இங்க இருந்தேன்னா அடுத்த செகண்ட்ல எந்த விஷயம் பண்ணாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இந்த சாந்தி சிட்டி போன் அடிச்சாங்க சில விஷயம் எப்ப எத்தனை தடவை அது செஞ்சுதான் அந்த டைம் தண்ணி வருதுன்னா தண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்படித்தானே சிட்டி? வேற யாராவது குறைகள் ஏதாவது இருந்தாலும் இருந்தாலும் சொல்லுங்க. என்கிட்ட கண்ணகரன்னா நான் வெளிப்படையா கல்லல் பக்கத்துல மேக்சிமம் பார்த்தாலும் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல உடஞ்சி போயிருக்கு. அது கம்ப்ளீட்டா பார்த்து புது பைப்பு போட்டுருக்கு அந்த ஒர்க்காங்க. அது வேணா
வேணாம் நீங்க அதெல்லாம் வேணாம். அது ஆல்ரெடி அடுத்த தனி வரையில ஆட்டோமேட்டிக்கா கிளியர் சார். ஓகே பண்ணி தரேன். அது போக வந்து எங்க முத்துமணி அண்ணன் பல தடவை, ஏன்னா அவங்க இங்க இருக்கிறவங்களுக்கு தலைவரை நீங்க 2 பேரும் வந்து, ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரேஷன் கடையை வந்து கண்டிப்பா வரணும்னு பல தடவை இது பண்ணியிருக்காங்க. அந்த முத்துமணி அண்ணனுக்கு தெரியும். ஏன்னா பல பேர் அவங்க இந்த இடையூறு பண்ணவங்களுக்கு எல்லாம் எத்தனை பேரை திட்டி இருக்காங்க. அந்த கிராம தலைவர் இந்த மாதிரி சித்தப்பா இல்லாம வந்து எத்தனை பேரை திட்டி இருக்காங்க. ஏன்னா அதுக்கு காரணமே சில நபர்கள் அதுல எத்தனை பேரை திட்டி இருக்காங்க. இந்த இருக்காங்க முத்துமணி அண்ணன். ஏன்னா அது வந்து இந்த ரேஷன் கடையை எம்பிக்கிட்டே எம்எல்ஏ சொல்லி மாவட்ட செயலாளர் சொல்லி அவங்க நீங்க கண்டிப்பா எனக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு உத்தரவாதம் கண்டிப்பா நீங்க தரணுன்றாங்க. பணிவோடு வேண்டிக் கொண்டு என்று உரையை முடிக்கிறேன். இதுக்கு அடுத்த நபர்கள் வந்து பேசுங்க. மனிதநேய மக்கள் கட்சி இருக்காங்க. இப்போ வந்து அண்ணன் வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆமா, கவுன்சிலர் இப்போ கவுன்சிலர் தானே. இப்போ அண்ணன் சொல்லிட்டாங்க எல்லாமே. அதனால வந்து நாங்க எம்எல்ஏ பாக்குறதுக்கும் எம்பியை பாக்குறதுக்கும் இந்த இங்கிட்ட உள்ள பகுதியில் என்ன தேவைகள் இருக்கோ பூர்த்தி செய்வதற்காக அண்ணனோட நாங்க எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா பணி செய்வோம். இருக்கு மனிதநேய மக்கள் கட்சி இருக்காங்க. இப்போ வந்து அண்ணன் வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆமா, கவுன்சிலர் இப்போ கவுன்சிலர் தானே. இப்போ அண்ணன் சொல்லிட்டாங்க எல்லாமே. அதனால வந்து நாங்க எம்எல்ஏ பாக்குறதுக்கும் எம்பியை பாக்குறதுக்கும் இந்த இங்கிட்ட உள்ள பகுதியில் என்ன தேவைகள் இருக்கோ பூர்த்தி செய்வதற்காக அண்ணனோட நாங்க எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா பணி செய்வோம். இருக்கு மக்கள் கட்சியினுடைய 14வது வார்டு உறுப்பினர் சரிபாக் அவர்கள், பானக் அவர்கள் நம்முடைய சிறிது நேரம் உரையாற்றுவார். கூடியிருக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சி 14வது வார்டு கவுன்சிலர். அதுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டா, நாங்க முதல்ல எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆமா, நான் யாருங்கிறது உங்களுக்கு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சாலும் சில பேருக்கு தெரியல. அதனால என்னுடைய விலாசத்தை சொல்றேன். நான் சேனாப்பினா மகா. நான் தோப்புல அப்படிங்கிற வந்து பெண்களை வந்து கேட்டேன்னா எப்பவுமே எங்களுக்கு பிரியமா இருக்கு. நாங்களாம் ஒரு தாயா ஒரு தெருவா நாங்க பயணிச்ச ஆளுக்க தோப்புல உள்ள மக்கள்லாம். இப்பதான் யார் எவருன்னு தெரியல. ஏன்னா அவராது வீடு உண்டு மக்கள் உண்டுன்னு இருக்கிறாங்க. நாங்களும் அந்த மாதிரி இருந்தவதான். இன்னைக்கு ஏன் இந்த இடத்துல நின்று நான் பேசுறேன்னா, அதுக்கு உறுதுணையா இருந்தது என்னுடைய தமுமுக சகோதரர்கள் தான். அது காரணம் என்னன்னா, நான் 2003 இருந்து நான் இதுல தமுமுகல பயணிக்கிறேன். பெண்கள் வெளியே வர முடியாட்டாலும் பெண்களுக்காக நாங்க தனிப்பட்ட முறையில ஒரு குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, கணவர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல மக்களுக்கு ஓடி போய் உதவி செய்யறதா இருந்தாலும் சரி, ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கு நாங்க உதவி செஞ்ச ஒரே காரணத்தினாலதான் இன்றைக்கு நான் வந்து ஒரு மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் நான் ஒரு கவுன்சிலராக மக்களுக்கு பணி செய்யற ஒரே காரணத்தை நோக்கத்துலதான் இதுக்கு நாங்க வந்திருந்தோம். சில காரணங்களால சில வேலைகள் எங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியல. ஆனா என்னுடைய வர்ற போனை நான் அட்டன் பண்ணாம இருந்ததில்லை. மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்காம இருந்ததில்லை. எனக்கு கட்சி சார்பாக எனக்கு சகோதரர்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த தைரியத்துலதான் நான் இறங்கினேன். என்னை மக்கள் செய்ய வச்சிருந்ததுனால நான் வெற்றி பெற்றேன். இன்னும் எங்களுடைய தமுமுகவுடைய வழிபாடும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் சரி, மனிதநேய மக்கள் கட்சியும் சரி, மக்கள் சேவைக்கு என்றைக்கும் நாங்க தயங்க மாட்டோம். எப்பவுமே மக்கள் சேவை தான் எங்கள் சேவை. அதாவது எப்படின்னா, நான் இது வந்து உங்களுக்கு தெரியும். சில பேர் பெண்கள் வீட்டுல இருக்கிற சில செய்தி உங்களுக்கு தெரியாது. போர்டுல எப்பவுமே பெரியசாமி சண்டை தான் பிடிப்பாப்ல. ஏன்னு கேட்டா, தெருவுக்கு தேவையானதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். அவர் வந்து கேட்கறதெல்லாம் கண்டிப்பா அந்த படித்துறை கட்ட சொல்லி பல தடவை சொல்லுவாப்ல. ஒரு குப்பை எடுக்கல, ஒரு வாரகால அல்லல அப்படிங்கிற தகவலை நாங்க வந்து பணியாளர்கள்ட்ட சொல்றோம். அவங்க வந்து எங்களுக்கு பார்த்து தந்துடுறாங்க. ஆனா சில வேலைகள் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை சொல்லி அவங்கள்ட்ட போய் சேர்ந்துதான் எங்களுக்கு வரும். அதனாலதான் சில வேலைகள் வந்து தாமதமா இருக்குது. ஆனா போர்டுல கேட்கிற நேரமா தண்ணி பிரச்சனையும் இந்த உங்களுக்கு கட்ட வேண்டிய படித்துறையும் அவர் எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு நானே சாட்சி. அன்பு தோழர்களே, இந்த மனிதநேய மக்கள் கட்சி 15வது வார்டுல ஒரு இணைப்பு விழா மற்றும் மக்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நலத்திட்ட உதவிகள் செய்யக்கூடிய இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர்
தொடர்ந்து 2 தினங்களாக கஷ்டப்பட்டு ஏதாவது வகையில நம்ம பகுதி மக்களுக்கு ஒரு சேவை செய்வதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிறப்பான முறையில செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் பெரியசாமி அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் பட்டாணி மீரான், மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெஃப்ரி மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் பொறியாளர் ஜாவித் ஹசான், மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகள் அன்பு சகோதரர் வணக்கம் ஹசன், உபயதுல்லாபாய் மற்றும் தேவிப்பட்டினம் சகோதரபாய் உட்பட அனைத்து தோழர்களும் இங்கே வருகை கொண்டுள்ளார்கள். அன்பான சகோதரர்களே, முதலில் மனிதநேய மக்கள் கட்சியுடைய தொண்டு தலைவர் அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட நாள் அது ஏன் என்று சொன்னார்கள். 95 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஆரம்பம் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் 13 ஆண்டுகள் கழித்து 1999 பிப்ரவரி மாதம் மனிதநேய மக்கள் கட்சியுடைய தொடக்க விழா தாம்பரத்தில் நடைபெற்று இன்று 16 ஆண்டுகள் நிறைவுற்று 17ஆம் ஆண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டான அமைப்பு தான் மனிதநேய மக்கள் கட்சி. இன்று மனிதநேய மக்கள் கட்சியில 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அவன் பெரியசாமி சகோதரி பானு அவர்கள் மாதிரி உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், இந்த அன்பு சகோதரர் மாவட்ட தலைவர் பட்டாணி மீரான் அவர்கள், மனிதநேய மக்கள் கட்சிக்கு கொடுத்த ஒன்றிய கவுன்சிலர் ஆனந்துள்ள, இப்படி எண்ணற்ற தோழர் தோழியர்கள் அனைத்து சமூக மக்களுக்கான ஒரு அற்புதமான உழைப்பை அந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் இவ்வேளையில ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பிப்ரவரி 7 முன்னிட்டு குடியேற்றம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தளவு சும்மா முஸ்லிம்களுக்கான அமைப்பு, அமமுக முஸ்லிம்களுக்கான அமைப்பு அப்படின்னு சொன்னோம். ஆனா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம்ங்கிற பேரு தான். ஆனா அந்த பேருக்கு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான பேரமைப்பு தான் தமுகவே. ஒரிசால ஒரு பாதிரியார் சன் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர்களால தீ வச்சு கொளுத்தப்படுறாரு. அவர் தொழுநோய் டாக்டர். ஏழை எளிய இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக உதவி செய்த ஒரு டாக்டரை தீ வைத்து கொடுக்குறாங்க. அதுக்காக முதல்ல போராட்டம் பண்ண அமைப்பு தான் தமுக. இப்படி அனைத்து சமூக மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, வேங்கவேல் பிரச்சனை வரைக்கும் ஒரு தமிழகத்துல எந்த சமூக மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அங்கே குரல் கொடுக்கிற அமைப்பா தான் தமுக இருந்துச்சு. அந்த அடிப்படையில தான் மனிதநேய மக்கள் கட்சி உருவாச்சு. ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டா திகழ்ந்த வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தான் தொண்டி தான் முதல்ல ஒரு அனைத்து பாத்தீங்கன்னா அது போர்டு எழுதியிருக்கும், அனைத்து சமுதாய மக்களுக்காக எழுதியிருக்குங்களா போர்டு பாத்தீங்களா? தமுகவுடைய ஆம்புலன்ஸ் அவசர ஊர்தியில அனைத்து சமுதாய மக்களுக்காக போர்டே போட்டிருக்கோம். அது சும்மாலாம் கிடையாது. நாம உளப்பூர்வமான பணிகள் தான். அதுல யாரு எந்த ஜாதி மதம் எதுவுமே தெரியாது. அந்த வாகனத்துக்கு எதுவுமே தெரியாது, மதமும் தெரியாது, ஜாதியும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒண்ணும், அங்க அடிபட்டு யாரு கிடக்குறாங்களோ அவங்க கொண்டு போய் அரசு மருத்துவமனையில சேர்க்கிறது, அவங்களுக்கு உண்டான உதவி மட்டும்தான் தெரியும். அதை செய்யறதுக்கு மட்டும்தான் அது தெரியும் ஒழிய வேற எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சேவைக்கு சொந்தக்கார அமைப்பு தான் தமுக மனிதநேய மக்கள் கட்சி. அவ்வளவு பெரிய சேவை அடிப்படையில இன்னைக்கு தமிழகத்துல 215 ஆம்புலன்ஸ் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 400. அவங்க ஒரு மிகுந்த அறிவுஜீவி. அவங்க சட்டமன்றத்துல எங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும், உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த அறுவடை வீடுகள்ல ஒரு வீடான பாபா நசத்துல இருக்கக்கூடிய ஒரு முருக வீட்டுல அங்க வயதானவங்க நடந்து போக முடியாத ஒரு சூழல். அப்ப அந்த முருக பக்தர்களுக்கு அவங்க மலைக்கு மேல போறதுக்கு ஒரு மின்தூக்கி வேணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை செவிசாய்த்து சட்டமன்றத்துல குரல் கொடுத்து அதை பெற்றுக் கொடுத்து ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் சட்டமன்றத்திலே சபாநாயகர் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா சமூக மக்களோடையும் அரவணைப்பா இருக்கக்கூடிய பேரமைப்பு தான் மனிதநேய மக்கள் கட்சி. அந்த அமைப்புக்கு தான் நீங்க எல்லாம் வரணும்னு சொல்லி இந்த பெரியசாமி அவர்கள் கோரிக்கை வச்சாங்க. அந்த அடிப்படையில அவங்களும் இந்த அமைப்பு மூலமா
இந்த மனிதநேயம் உங்களுக்கு கை பிராக்சர் ஆயிடுச்சு அதனால இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு, அதனால எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றாங்க. உடனடியாக அங்கே போய் பார்க்கக்கூடிய நிலை. இதுதான் தாமுக மனிதநேய மக்களுக்கு சொல்லிய சேவைகள். அதனால நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. இருட்டாச்சுன்னு சொன்னா சிரமம் ஏற்படும். அந்த அடிப்படையில அவங்களும் மாநில துணை பொதுச் செயலாளர் உங்களுடைய சில நேரங்கள் உரை நிகழ்த்த வேண்டியிருக்கு. அதனால இறைவனுடைய மாபெரும் கருணையால இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் தோழியர்கள் எப்படி 15ஆவது வார்டு கவுன்சிலர் பெரியசாமி அவர்களும் பணி செய்யறாங்களோ அதே மாதிரி உங்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரி பானு அவர்களும் தொண்டி பேரூராட்சியில அனைத்து சமூக மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரி தான். அதே மாதிரி நாம தொடர்ந்து இந்த நீங்க சொன்ன பெரியசாமி சொன்ன விஷயங்கள்ல பாராளுமன்ற உறுப்பினர்த்தையும் சட்டமன்ற உறுப்பினர்த்தையும் அந்த விஷயத்தை கொண்டு போய் இப்ப பாராளுமன்ற உறுப்பினரோட மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சகோதரர் தான் தாமுகவுடைய மனிதநேய மக்களுக்கு மாவட்டத்தை பெற்றுத் தருவதற்கு நாம ஒரு உத்தரவாதமே அளிக்க முடியும். இறைவனுடைய கருணால நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம எல்லாம் போவோம். மற்ற அரசியல் கட்சிகள் இருக்காரு, அவர் மாநில துணை பொதுச் செயலாளர், இப்படி பல்வேறு சகோதரர்கள் தாமுகவுடைய பொறுப்பில் இருக்காங்க. இங்க கூட பாத்தீங்கன்னா தொண்டிராஜன் சொல்லி ஒரு தொண்டி சகோதரர் தான், அவர் மனிதநேய மக்கள் கட்சியில இருக்காரு. காலம் காலமாய் கொத்தடிமையாய் செத்து நீ பிழைக்கணுமா? வாய்ப்பு வசதி மனிதநேயம் மலரட்டும், வெல்லட்டும், சமூக நீதி வெல்லட்டும், தேவனுக்கு இன்றி சொந்த மண்ணிலே அடிமைகளாக கிடக்கணுமா? காலம் காலமாய் கொத்தடிமையாய் செத்து நீ பிழைக்கணுமா? வாய்ப்பு வசதி இன்றி சொந்த மண்ணிலே அடிமைகளாக கிடக்கணுமா? ஆட்டும் மந்தை தலையாட்டும் கூட்டமாய் இனியும் நீதான் இருக்கணுமா? ஆட்டும் மந்தை தலையாட்டும் கூட்டமாய் இனியும் நீதான் இருக்கணுமா? மண்ணின் மைந்தன் என்ற பெருமையை மறந்து அறியாமையிலே வாழணுமா? அறியாமையிலே வாழணுமா? போராடு போராடு உரிமைக்காக போராடு 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 உண்மை வெல்லும் ஒரு நாடு. போராடு போராடு உரிமைக்காக போராடு 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 உண்மை வெல்லும் ஒரு நாடு. மனிதநேய மக்கள் கட்சி உண்மை உள்ளதை சொல்லி வழி நடத்தும். உனக்கென துன்பம் எது வந்தாலும் உள்ள துடிப்போடு குரல் கொடுக்கும். மனிதநேய மக்கள் கட்சி உண்மை உள்ளதை சொல்லி வழி நடத்தும். உனக்கென துன்பம் எது வந்தாலும் 17ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இங்கு கொடியேற்ற நிகழ்வு மற்றும் பல்வேறு சகோதர சகோதரிகள் இந்நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் பட்டாணி மீரான் அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து இந்த மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நெஞ்சம் நிறைந்த அருமை சகோதரர், இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் சகோதரர் தொண்டி சாதிக் அவர்களே, நம் அமைப்பினுடைய செயல்பாடுகளை கண்டு ஈர்த்து அதன் வழியாக தன்னை இந்த அமைப்பிலே இணைத்துக் கொண்டு சமுதாய பணியை தொடர வேண்டும் என்று விரும்பி நம் அமைப்பில் இணைந்திருக்கக்கூடிய கவுன்சிலர் அண்ணன் பெரியசாமி அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய
பல்வேறு கட்ட பொறுப்புகளை வகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஜாவித் அஸ்லாம் அவர்களே, சகோதரர் ஹசன் அவர்களே, சகோதரர் உபேதுல்லா இருக்கக்கூடிய ஆற்றல் மிகு செயல் வீரர், நெஞ்சம் நிறைந்த அருமை சகோதரர் தொண்டி காதர் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செயலாளர் அருமை சகோதரர் பரக்கத் அவர்களே, கிளையினுடைய தலைவராக தற்பொழுது இணைந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் முத்துக்கனி அவர்களே, மாருதி அவர்களே, சகோதரர் ஈஸ்வரன் அவர்களே, சகோதரர் தொண்டிராஜ் அவர்களே, சகோதரர் சத்யா அவர்களே, சகோதரர் ரகு அவர்களே, சகோதரர் கருப்பையா அவர்களே, சகோதரர் சுப்பையா அவர்களே, இங்கு மிக எழுச்சியுடன் மகளிர் அணியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மகளிரனுடைய மாவட்ட செயலாளர் நெஞ்சம் நிறைந்த அருமைய சகோதரி ஜி சரிபா அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, வகுக்க இருக்கக்கூடிய வருகை தந்து இணைய இருக்கக்கூடிய அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு, அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு மனிதநேய மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியில இணைவதற்காக வந்திருக்கிறோம். எதற்காக? மற்ற எத்தனையோ கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில், கட்சிகளுக்கு குறையில்லை. நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக கட்சிகள் உருவாகிட்டு தான் இருக்கு. இருந்த போதிலும் மனிதநேய மக்கள் கட்சியிலே நாம் ஏன் இணைய வேணும்? அது முதல்ல நமக்கு தெரியணும் இல்லையா? அது மிக முக்கியம். மற்ற கட்சிகளுக்கும் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் உள்ள வேறுபாடு தான் என்ன? 1995ஆம் ஆண்டு இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக ஒரு நாதியற்ற சமுதாயமாக இந்த ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், கிறிஸ்தவ பெருமக்கள் இவர்கள் எல்லாம் இருந்தக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஏதுன்னே கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இருந்துச்சு. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரலாக ஒலிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். ஏதோ பேரளவுல தமிழ்நாடு முஸ்லீம் அப்படின்னு சொன்னோன்னா சரி, ஏதோ முஸ்லிம்களுக்காக ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நீங்க கருதிட வேணாம். உங்களுக்கு தெரியும் ஏன்னு சொன்னோம்னால், இந்த அமைப்பின் மூலமாக பயன்பெறக்கூடியவர்கள் மேலக்குறைய 70% பேர் யாருன்னு சொன்னா நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், தலித் சகோதரர்கள், மாற்று மத சகோதரர்கள், இவர்கள் தான் பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன் மாணவர்களே. பிற கட்சிகளில் போனோம்னாக்கா நம்ம பணம் காசு சம்பாதிச்சிடலாம், மற்றபடி புகழ்கள் எதிர்பார்த்ததை விட தாண்டிய புகழ்களை எல்லாம் அடைஞ்சிடலாம். ஆனால் நம்மால் நிம்மதியை அடைய முடியுமான்னு சொன்னோம்னா நிம்மதியா படுக்க முடியாது, நிம்மதியாக உறங்க முடியாது. யார் எந்த நேரத்துல என்ன பிரச்சனை, என்ன ஏது, பணம் காசை எப்படி சம்பாதிச்சா, இப்படியான கேள்விகள் எல்லாம் வரும்னு ஒரு ஐயம் இருக்க தானே செய்யும். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நீங்க பயப்பட வேணாம், அப்படிலாம் இருக்காது. இதுதான் வித்தியாசம். அப்படியாப்பட்ட அமைப்பு உருவாக்கப்பட்டு எல்லா மக்களுக்கும் பணி செய்தாலும் கூட அது ஒரு நிறைவில்லாம இருந்துச்சு. என்ன நிறைவில்லை அப்படின்னம்னா, அதிகாரத்தில் பங்கெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால், அது மனிதநேய மக்கள் கட்சியால் தான் முடிஞ்சதே ஒழிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு எல்லையில போய் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் இதா இருந்தது. அதனால என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி இதனுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பிள்ளையாக உருவாக்கப்பட்டு, மனிதநேய மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டு, அதன் மூலமாக நம்மளுடைய பணிகளை மேலும் அனைத்து மக்களுக்கும் செய்ய வேண்டும், அதிகாரத்திலே பங்கெடுக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் மனிதநேய மக்கள் கட்சி. 2009ஆம் ஆண்டு உருவாகி 2011ஆம் ஆண்டு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சட்டமன்ற தேர்தலிலே ராமநாதபுரம் தொகுதியிலே போட்டியிட்டு 2 ஆண்டுகளிலே 2 சட்டமன்ற உறுப்பினர்களை 3 இடத்திலே போட்டியிட்டு 2 இடத்திலே நாம் வெற்றி பெறுகிறோம். மனிதநேய மக்கள் கட்சியானது வெற்றி பெறுகிறது. அதிலே ஒரு இடம்
ஆம்பூர், மற்றொரு இடம் ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் நம்முடைய தலைவர் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்று அனைத்து சமுதாய மக்களுக்கும் பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று கடுமையான உழைப்பு, கடுமையான பணிகளை மேற்கொள்றார், சேவைகளை. அதன் விளைவாக பார்த்தோம்னு சொன்னால் எண்ணற்ற மக்களுக்கு இந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பெயர் தெரிய வருது. ஆக இந்த கட்சி ஒரு முஸ்லிம்காக மட்டுமல்ல, இந்த கட்சியானது அனைத்து சமுதாய மக்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. அனைத்து சமுதாயத்து மக்களையும், குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமை குரலாக இருக்கக்கூடிய கட்சி என்பதை உணர்கிறார்கள் அன்பானவர்களே. இப்படியாக 16 ஆண்டு கால சேவையை முடித்து விட்டுதான் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி 2 தினங்களுக்கு முன்பாக நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி 17வது ஆண்டு துவக்கத்தை சந்திக்கிறது. பிற கட்சிகள் எல்லாம் அவர்களுடைய பணபலத்தையும் அதிகார பலத்தையும் கொண்டு வளர்த்திருப்பாங்க. இந்த கட்சி வளர்ந்ததெல்லாம் எந்த பணபலத்தையும் வச்சு வளரல, எந்த அதிகார பலத்தையும் வச்சு வளரல. வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சேவையை முன்னிறுத்தி, ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய சேவையை முன்னிறுத்தி வளர்ந்ததை ஒழிய வேறு எந்த விதமான ஆயுதத்தையும் கையில் எடுக்கவில்லை என்பதனை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி எனக்கு முன்பு பேசிய நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளரும் மாநில செயலாளரும் ஆகிய சாதிக் அவர்கள் சொல்லும் பொழுது சுவாமிமலையை பற்றியும் அந்த திருக்கோவிலை பற்றியும் சொன்னாங்க. நம்முடைய தலைவர் இப்போ பார்த்தீங்கன்னா பேராசிரியர் ஜவாஹிருல்லா ராமநாதபுரத்தில் எப்படி சட்டமன்றம் இருந்தாங்களோ அதே மாதிரி 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று பாபநாசத்தில் வெற்றி பெற்று பாபநாசத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கும் பணி செய்துகிட்டு இருக்கிறாங்க, சேவை செய்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் அங்க அறுபடை வீடுகள், முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள், நம்முடைய தொப்புள்குடி உறவுகள் சொல்லக்கூடிய அந்த வீடுக்கு வயதானவர்கள், முதியவர்கள் வரும்பொழுது அந்த லிப்ட் வசதி, அதாவது அந்த பள்ளிக்கட்டில் ஏறி போய் மேலே போய் அந்த கோயிலுக்குள்ள போய் அந்த சிலையை சாமியை வணங்குவதற்கு சங்கடப்படுறாங்கிற ஒரு தகவல் வருது. அந்த அடிப்படையில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, இம்மீடியட்டாக உடனடியாக இந்த பிரச்சனையை கையில எடுத்து அந்த சுவாமிமலை திருக்கோவிலுக்கு லிப்ட் வசதி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததோடு மட்டுமல்லாமல் அதை சட்டமன்றத்திலே கொண்டு போய் சேர்த்து அது பின்னாடியே நின்று பேசுவோம், எல்லாமே நம்ம பேசுவோம் கொள்ளுவோம், அதோட முடிஞ்சு போயிடும், கடந்து போயிடும் அந்த கோரிக்கை என்பது. அப்படி அல்ல, இறுதி வரை நின்று அதை முதலமைச்சருடைய தனி கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த லிப்ட் வசதியை, மின்தூக்கி வசதியை பெற்றுக் கொடுத்தவர் தான் நம்முடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா என்பதனை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு எல்லாருமே பாராட்டினாங்க. இப்ப சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க அனைத்து கட்சி, அனைத்து மக்களுக்குமான தலைவராக போற்றக்கூடியவர், சபாநாயகர் சொல்லக்கூடிய அளவில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் இருக்குது என்பதனை நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய நிலைப்பாடை உணர கடமைப்பட்டிருக்க வேண்டும் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, நம் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. தேர்தல் நேரத்திலே கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வச்சாங்க. அவர் பாய் போக்குவரத்து அப்படிலாம் பேசினார். அப்படி பேசுற இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா, எனக்கு முன்பாக பேசினார் இல்லையா நம்முடைய மாநில செயலாளர் சொல்லும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஹெச் ராஜா சொல்லும் பொழுது ஒரு விமர்சனத்தைலாம் வச்சப்ப அவருடைய சொந்த ஊர் எங்கன்னு கேட்டீங்கன்னா பாபநாசம் தொகுதிக்குள்ள இருக்குது, மெலட்டூருங்கிற ஒரு ஊர். அந்த ஊர்ல சொல்றார், சொல்லி கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் தந்தாருன்னு வச்சுக்கலாம். அந்த நேரத்துல அப்படியாப்பட்ட நேரத்தில் நம்முடைய சேவைகளை முன்னிறுத்தி மட்டும் நம்மளுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். அதன் விளைவாக பாபநாசம் தொகுதியிலே போட்டியிட்டு அதிகமான வாக்குகளை பெற்ற இடம் எதுவென்று சொன்னால் ஹெச் ராஜா பிறந்த அந்த ஊரில் தான் என்பதனை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்க அன்பானவர்களே. இதுதான் மனிதநேய மக்கள் கட்சி. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய பொதுச் செயலாளர் ஒரு எம்எல்ஏ சகோதரர் அப்துல் சமத் அவர்கள் மணப்பாறை தொகுதியிலே போட்டியிட்டு அவங்க அதுல ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அவர்களுடைய பணியை பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது மணப்பாறைக்கும் இங்க இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் என்ன நம்முடைய தொப்புள்கொடி உறவுகள், இந்து பெருமக்கள் அவர்களுடைய முக்கியமான ஒரு வழிபாட்டு தலம் அந்த ராமேஸ்வரம் கோயில், ராமேஸ்வரம் அந்த பகுதி.
அந்த இடத்திற்கு தன்னுடைய தொகுதியிலிருந்து நேரடியாக சென்று வழிபடுவதற்கு ஏதுவாக மணப்பாறைக்கு நேரடி போக்குவரத்து, நேரடியான பஸ் வசதி வேண்டும் என்று, பேருந்து வசதி வேண்டும் என்று சட்டமன்றத்திலே கோரிக்கை வைத்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் என்ற நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, மணப்பாறையில வேப்பிள்ளை மாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குதுங்க. ரொம்ப அது கொஞ்சம் புகழ் வாய்ந்த கோயில். அந்த கோயிலுக்காக தமிழக அரசிடம் பேசி இதற்கு நுழைவு வாயில் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதனை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கக்கூடியவர் நம்முடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத். அதிகார வர்க்க சதிகார வலையிலே உன்னை விழாமல் காத்திடுவோம். அதிகார வர்க்க சதிகார வலையில் உன்னை விழாமல் காத்திடுவோம். உண்மைக்கு எதிராய் உலகம் திரண்டாலும் நீதி தவறாமல் நடந்திடுவோம். நீதி தவறாமல் நடந்திடுவோம். போராடு போராடு உரிமைக்காக போராடு 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 உண்மை வெல்லும் ஒரு நாடு. இஸ்லாம்